நான் ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு கருத்து. பல்லவி அவர்கள் வந்து குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்றதையும், பல்லவி அவர்கள் சட்டமன்றத்துக்கு குழந்தைய தூக்கிட்டு போனது விஷயத்தையும், அவங்க வந்து சில தப்பா, தவறுதலா அந்த சித்தீகரிச்ச விதம் வந்து இன்னைக்கு ஆஃப்டர்நூன் தான் அந்த வீடியோவ நான் பார்த்தேன். ரொம்ப எனக்கு வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா வந்து, அந்த விஷயத்த கமெண்ட் பண்ணவங்களும் ஒரு பெண் தான் அவங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த அந்த விஷயத்த கமெண்ட் பண்ணும்போது, அவங்க முகத்துல அவ்ளோ ஒரு சந்தோஷம். ஒரு மத்த விஷயங்கள பத்தி அவங்க பேசியிருந்தா, கண்டிப்பா நான் கட்சி ரீதியா பேசியிருந்தா, நான் மனசார சொல்றேன், நான் கமெண்ட் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஒரு தாய், ஒரு அன்பு, ஒரு குழந்தை, ஒரு அரவணைப்பு, ஒரு பால் குடுக்கணும். அந்த மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு சட்டசபையில இருக்கும்போது, அந்த குழந்தை வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணும், எவ்வளோ கஷ்டங்கள். அதுக்காக அந்த தாய் குழந்தைய தூக்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு எம்எல்ஏ. அத முதல்ல புரிஞ்சுக்கணும். அத வந்து அத வந்து ஒரு நக்கலாவும், நையாண்டியாவும் சித்தீகரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தயவு செஞ்சு வேற எந்த விஷயத்த வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க. மதிப்புக்குரிய பல்லவி அவங்க வந்து குழந்தை சம்மந்தமா தூக்கிட்டு போறது, குழந்தை சம்மந்தமா வெளில வர விஷயத்தைய தயவு செஞ்சு பொதுமக்களும் சரி, யாரும் ட்ரோல் பண்றவங்களா இருந்தா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது ஒரு தாய்மை. அது ஒரு புனிதமானது. அவங்க வந்து அழுகும்போது எனக்கு அவ்வளோ வருத்தமா இருந்துச்சு. அந்த ட்ரோல் பண்ண விஷயத்த அவங்க பார்த்துட்டு பேட்டி குடுக்குறாங்க. ஒரு டிவி சேனலுக்கு அழுதுகிட்டே பேட்டி குடுக்குறாங்க. அதுதான் ஒரு தாய். அவங்க எம்எல்ஏ அப்புறம் தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு தாய். தயவு செஞ்சு அதேமாரி தப்பா, தவறுதலான கருத்துக்கள், ஒரு தாய்மைய வந்து கொச்சப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த லைவ் மூலியமா ரெக்வெஸ்ட்டா நான் கேட்டுக்கிறேன். நீங்க ட்ரோல் பண்ணுங்க. எவ்வளோ விஷயத்தனாலும் ட்ரோல் பண்ணுங்க. அரசியல் சம்மந்தம் நெறைய இருக்குது. இப்ப மெழுகுவர்த்திக்கு ஒரு ட்ரோல் பண்ணீங்களா, அதுமாரி வேற ஏதாச்சும் பண்ணுங்க. தப்பு கிடையாது. தாய்மை சம்மந்தமான விஷயங்கள தெரிஞ்சும் யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. நான் ரொம்ப ரெக்வெஸ்ட்டா கேட்டுக்கிறேன்.